பரிசுத்த வேதாகமம் உங்கள் வாழ்வில் இருந்தால் உங்களுக்கு எந்த சேதமும் வராது. No harm will come to you if the Holy Bible is in your life. ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனம். ஐசாயா chapter 54 verse 7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கம் மிக பெரியது. அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களுக்கு இரங்குவார், உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பார், உங்களை தம்முடைய பிள்ளையாய் சேர்த்து கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். For a brief moment I abandoned you, but with deep compassion I will bring you back. My dear brothers and sisters, God's mercy is great. He will not abandon you. He will come down to you and forgive all your sins. He will adopt you as his child and he will bless you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்தவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கூட ஆண்டவர் நீர் அதிகமாய் தந்தவர்களை ஆசீர்வதித்தவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை. உம்முடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை. அப்படியாக ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும் அப்பா நீர் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் இந்த நாளிலும் அவர்களுக்கு தந்து அவளை நீர் வழிநடத்தி விடமா ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்கள் என்பதை என் தேவநீர் அறிந்திருக்கிறீர். அந்த ஜெபத்திற்கு பதிலை தருகிறவர் நீர். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பதிலை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவளுடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆஸ்வதிப்பீராக. அவள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் நீர் இருப்பீராக. அவர்களுக்கு நீர் துணையாக இருந்து நீர் அவளை வழிநடத்திய விடமா செபிக்கிறோம். அவள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உம்முடைய இரக்கங்கள் பெரியதப்பா. உம்முடைய இரக்கம் இல்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்பா. நீர் ஆண்டவரே, நீர் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. அவளுக்கு எல்லாவற்றிலும் நீர் இறங்கி ஆண்டவர் அவளுக்கு வேண்டிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீர் பொழிந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அவளை கைவிடாதபடிக்கு ஒருவேளை ஆண்டவரே பாவமோ சாபமோ வேறு எந்த காரியமும் ஆண்டவரை அவர்களுக்கு ஆண்டவரை விரோதமாக இருந்தால் கர்த்தர் நீர் ஒரு விசியாக இறங்கி அந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்விலிருந்து நீர் எடுத்து போட்டு கர்த்தர் நீர் ஆண்டவரை அவர்களை நீர் சேர்த்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அவர்களை நீர் சேர்த்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் சேர்த்து கொண்டு அப்பா அவர்களை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை, நீர் உம்முடைய இரக்கத்தை காண்பியும். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ நோயோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உம்முடைய இரக்கத்தை காட்டு. ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் தந்து அவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி ஒரு விசேஷித்த சுகத்தை நீர் கட்டளையிட்டர்ல விடமா செபிக்கிறோம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அப்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் இப்பொழுதும் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நீர் செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். இது ஒரு அற்புதத்தின் நாளாக அவர்களுக்கு காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். என் இயேசு எனக்கு எல்லாவற்றையும் செய்தார், அவர் எனக்கு இறங்கினார், அவர் என்னை சேர்த்து கொண்டார், அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லிய பிள்ளைகள் அநேகருக்கு ஆண்டவரே சாட்சியாய் ஆண்டவரே நிற்கும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நீரே எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அப்படியே அவருடைய ஜெபங்களை நீர் கேட்டு அங்கீகரித்து அவளுக்கு பதிலை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை கத்தருக்குள்ளாக கண்டு மகிழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தி வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கணவனும் மனைவியுமாக இணைந்து கத்தருக்குள்ளாக வாழ்ந்து பெரிய காரியங்களை அவர்கள் நடப்பிக்கும்படியாக நீர் கிருபை தருவீராக. நம்முடைய ஊழியங்களை செய்ய, நம்முடைய ஊழியங்களுக்கு கொடுக்க நீர் ஆண்டவர்களை அவளை அடுத்து பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். அப்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகள் போகும்போது வரும்போது காத்துக்கொள்ளும். இந்த தேவைகளை எல்லாம் நீ சந்தியும்.
எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மூலமாகவும் ஆண்டவரே, இந்த சேனல் மூலமாகவும் ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே அற்புதத்தை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நன்மைகளை செய்து அவர்களுக்கு சாட்சியாக நீர் வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகர மகிமை எல்லாம் இருக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல பிதாவே. ஆமேன், ஆமேன்.